ஓகே ஓகே. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ங்கிற இனிஷியேட்டிவ் எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க, யாரால் கொண்டு வரப்பட்டுச்சு? பிஎம் ஸ்ரீ ஸ்கூல். சார் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கொண்டு வராங்க சார் அத. ஓகே சரி. இது வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக சார் எல்லா ஃபீல்ட்ஸ்லயும். ஓகே எதை இன்ஃபர்மைஸ் பண்றதுக்காக? எதமா சார் மற்ற ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 14,500 ஸ்கூல்ஸ் அவங்க புதுசாக டெவலப் பண்ணுறாங்க சார். ஸோ இதை ஒரு எடுத்துக்கட்டா வச்சு மற்ற ஓகே ஸ்கூலும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகே 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 ஓகே. இது வந்து என்ன ஸ்கீம்? சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா, சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமா? சென்ட்ரலி ஸ்பான்சர் சார். ஸ்பான்சர்ட். ஓகே 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 ஓகே. பிபால்ங்கிறது என்னமா? பிபால் சார் இட்ஸ் a ட்ரீட்மெண்ட். ஓகே. எதுக்காக கொடுக்கப்படுது? டிபி பேஷண்ட்ஸ்க்காக சார். ஹைலி டிபி பேஷண்ட்ஸ்க்காக அவங்க ரொம்ப ஒரு 18 months 24 months அவங்க எடுக்கிற டேப்லெட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த எல்லா இதையுமே ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஒரு 6 months அண்ட் ஒரு நாள்ல 3 times தான் டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஷார்ட் கட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. இது யார் கொண்டு வரப்பட்டுச்சு? எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணுச்சு? எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணுச்சு? டிபி அலைன்ஸ் சரிங்களா? சார். டிபி அலைன்ஸ். ஓகே 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 ஓகே. ஸோ ஓகே. ஒபெக் பிளஸ் கண்ட்ரிஸ் அவங்க யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒபெக் பிளஸ் கண்ட்ரிஸ் யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க? சார் அவங்கலாம் க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்றவங்க. ஓகே. ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரிஸ். ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபாரம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? ஒபெக் ஃபாரம்க்கு எப்படி எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு? நோக்கம் என்ன? எய்ம்ஸ், எய்ம் ஆஃப் ஒபெக் ஃபாரம். ஸோ டிமாண்டு சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறதையும் அதே மாதிரி கட் பண்ணுறதும் இவங்களோட இது சரிங்களா. இவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு குளோபல் லெவலில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கு, எவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கலாம் முடிவு பண்ணி கரெக்டாக பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே. மொஹஞ்சதாரோ வந்து எந்த இடத்துலமா இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு மொஹஞ்சதாரோ? மொஹஞ்சதாரோ எந்த நாட்டில் இருக்கு, எந்த இடத்துல இருக்கு? சொல்லுங்கம்மா. அப்போ மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான்ல இருக்கு. எம்ஏ ஆடிபிள்மா இருக்கானா இல்லை லெஃப்ட் ஆயிட்டேனா? எம்ஏ ஆடிபிள்? பாகிஸ்தான்ல இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. சிந்து ப்ரொவின்ஸ்ல பாகிஸ்தான்ல இருக்கு சரிங்களா. இது எந்த நாகரிகத்தோட சிவிலைசேஷனோடது? இந்த சிவிலைசேஷனோட பேர் என்ன? இந்த இடத்துல வாழ்ந்தக்கூடிய சிவிலைசேஷனோட பேர் என்ன? ஐபிசி சார். ஓகே. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சரிங்களா. ஓகே. முல்லை பெரியார் இங்க முல்லை பெரியார் டேம் வந்து எப்போ திறக்கணும், எப்படி மூடணும், ஃப்ளட் டைம்ல அதுக்கு வந்து என்ன என்ன தியரி யூஸ் பண்ணுவாங்க, என்ன யூஸ் பண்ணுவாங்க, எப்படி அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க? ரூல் கர்வ் தியரி சார். ஓகே. ரூல் கர்வ்ல என்ன சொல்லியிருப்பாங்க? ரூல் கர்வ் தியரியில என்னமா சொல்லியிருப்பாங்க?
சார் 150 days வரைக்கும் அந்த இதை பார்த்து 142 feet இன்ச் வரைக்கும் தண்ணி வந்து கரெக்டா நிரம்புற வரைக்கும் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து வெளியே விட்டுறணும் அப்படி சொல்லுங்க. ஓகே, அந்த 142ங்கிறது எப்படி அரைவ் பண்ணாங்க? எப்படிமா அரைவ் பண்ணாங்க? லாஸ்ட் 35 இயர்ஸோட ரெயின்ஃபாலை வச்சுதான் அதை அரைவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது முக்கியமானது. ஓகே, ஸோ கன்வர்ஷன் ஒரு ரிப்பேரட்டிவ் தெரப்பிங்கிறது எதுக்கு கொடுக்கப்படும், ஏன் கொடுக்கப்படும்? கன்வர்ஷன் ஒரு ரெப்பாரேட்டிவ் தெரப்பி வந்து எதுக்காக கொடுக்கப்படுது? சொல்லுங்கம்மா. இந்த தெரப்பி எதுக்காக கொடுக்கப்படுது? கன்வர்ஷன் ஒரு ரெப்பாரேட்டிவ் தெரப்பி, பேர்லயே வந்துருக்கு பாருங்க. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, போகணும். தெரியலையா? ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியை வந்து மாத்துறதுக்காக அது வந்து என்ன செய்வாங்க, உதவுது. அவங்களோட ஹோமோசெக்சுவல் வந்து ஹெட்ரோசெக்சுவலா அவங்களோட இது மாத்துறதுக்காக இது பண்ணுவாங்க. சரிங்களா? சேஞ்சிங் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஒரு சேஞ்ச் ஜெண்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் வித் யூஸ் ஆஃப் த சைக்கிள் ட்ரீட்மெண்ட் ஒரு ட்ரக்ஸ். ஓகே, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சன் டெம்பிளோட பேர் என்ன? காஷ்மீர் இருக்கக்கூடிய சன் டெம்பிளோட பேர் என்ன? மார்டான் டெம்பிள். ஓகே ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிளா இருக்கா? ஸோ 8 செப்டம்பர் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, உமன் இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. வெஸ்ட் சொல்றாங்க உமன் இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஆன் டீச்சர்ஸ் டே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் டே என்னது செப்டம்பர் 5 வந்துச்சு. அதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் லான்ச் உமன் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ். வாட் இஸ் இட் பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ நியூ ஐஸ்டெம் சொல்றாங்க. இந்தியன் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ் மேப் இனிஷியேட்டிவ் சொல்றாங்க. யாரு இது பண்றாங்கன்னா, லான்ச் பண்ணா ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் லான்ச் பண்றாங்க. To cater to women with a STEM background and empower them to contribute science, technology, innovative ecosystem. STEM backgroundல இருக்கணும். STEMனா வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்கள வந்து இது மாதிரி இதில் கொண்டு வந்து அவங்களோட திறமைகளை வளர்த்து விடுறதுக்காக. கீ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சியூ ரிசர்ச் எதுக்காகனா ரிசர்ச் பண்றதுக்காக த்ரூ வெஸ்ட் இனிஷியேட்டிவ், உமன் இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் ஐஸ்டெம் shall provide a separate platform to scientifically inclined women researchers. யார் யார் சயின்டிஃபிக்கலா இது பண்றாங்களோ அவங்களுக்கு. சரிங்களா? டெக்னாலஜி ஃபார் பர்சூவிங் ரிசர்ச் அண்ட் பேசிக் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் ஃப்ரண்டியர்ஸ் ஏரியா ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அவங்க வந்து சயின்ஸ் ரிசர்ச்ல அதிகமா வந்து அவங்கள செயல்படுத்திருக்காங்க. ஏன்னா உமன் வந்து படிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ ரிசர்ச்சுக்குன்னு தனியா வந்து ஒதுக்கணும். ஏன்னா சும்மா இல்ல ஒரு ரிசர்ச் ஒரு PhD எல்லாம் வாங்கினா 5 வருஷம் 6 வருஷம் வந்து அதுக்கு தியரி தீசஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் தாக்கு பிடிக்கணும், குடும்ப சூழ்நிலை நிறைய விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு வரக்கா, அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அதுல இருந்து வந்து எப்படியாச்சும் அவங்களை கொண்டு வரக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க.
Skill development. The skill development programs under WEST initiative will provide training for women and science and technology background to brush up their abilities, become engaged in the field, filling crucial gaps and R&D infrastructure in the country. சரிங்களா? இந்தியாவில் வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஒரு குறை இருக்கு, வேக்கம் இருக்கு. சரிங்களா? அதை வந்து நேவத்தி செய்கிறாங்க, உமன்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, கொண்டு வர சொல்றாங்க. A digital consortium connect quickly for an online discussion and immediate support has also been established through iSTEM, WhatsApp and Telegram groups. இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. Connect quickly. சப்போர்ட் டு உமன் சயின்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸ் என்னது, புதுசாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறது, சின்ன நிறுவனம் ஆரம்பிப்பாங்க, அதை ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Under WEST initiative, the current support being provided to science and technology startup by women entrepreneurs by iSTEM will be enhanced. For instance, access to R&D facilities, R&D software platform, Cosmol, MATLAB, LabVIEW, AutoCAD will be available through iSTEM portal. இது எல்லாமே வந்து அந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். ஏன்னா வந்து சும்மா ரிசர்ச் அதெல்லாம் வந்து நிறைய சாஃப்ட்வேர் மூலியமா தான் நிறைய வந்து பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். இன்ஜினியரிங் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீயாவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ அது மூலியமா நீங்க என்ன செய்யலாம், உங்க சயின்ஸ் அண்ட் அந்த ஒரு ஸ்கில் வந்து இனியும் வளர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வராங்க. சரிங்களா? வெஸ்ட்ங்கிறது எதுக்காக, ஐஸ்டெம்ல வந்து உமன்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து R&Dல வந்து என்னது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல பெண்களை வந்து உள்ள கொண்டு வரதுக்காக இது வரதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ், உமன் இனிஷியேட்டிவ் இது. சரிங்களா? அடுத்து லெகியோனாரிஸ் டிசீஸ். Recently, a cluster of phenomena causes in Turkmen, Argentina was caused Legionella, which is the bacteria that causes Legionnaires in diseases. Back in Legionnaires was discovered an outbreak in 1976 among people who went to Philadelphia Convention of the American Legion. ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அங்க வந்து இவங்களுக்கு நோய் வந்துச்சாமா. Legionnaires diseases is a series of type of pneumonia, lung infection caused by Legionnaires bacteria. இந்த பாக்டீரியால உருவாக்கக்கூடியது. People can get sick when they breathe in small droplets of water or accidentally swallow water contain Legionella into lungs. சரிங்களா? இது வந்து அந்த பாக்டீரியா கூடிய வாட்டர் வந்து உள்ள போச்சுன்னா பிரச்சனை ஆகும். Legionella can cause Legionella disease, phonetic fever, collectively known as Legionellosis ன்னு சொல்றாங்க. In general, people do not spread Legionella disease to other people. People to the people spread ஆகாதுன்னு சொல்றாங்க. Causes and common sources of infection பார்த்தீங்கன்னா, Legionella bacteria are found naturally in fresh waterல இருக்கும் environment like lakes and streams இதெல்லாம் இருக்கும். Bacteria can become health concern while they grow and spread. Human-made building water system, shower heads, sink faucet, hot tubs, decorative fountains, water features, hot water tanks, heaters, லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் பம்பிளிங் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி வந்து பொதுவா இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? அதனாலதான் வந்து சூடு வச்சு தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா வெளியில குளிச்சுட்டு இருந்தாலும் வீட்டுல வந்து நல்ல வெதுவெதுப்பு தண்ணியோட ஒரு குளிக்கிறது. ஸோ நிறைய ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நோயில இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். சரிங்களா? காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ஃபீவர், மசில் ஏஷஸ், ஹெட்ஏக் இதெல்லாம் வரும். There are no vaccines that prevent Legionella disease. Legionella disease requires treatment with antibiotics. In most cases, illness can be treated successfully. எல்லாமே சரி பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? Legionella disease வந்து லங் டிசீஸ். சரிங்களா? ஸோ அது வந்து உள்ள இருக்கிறதுனால பாக்டீரியாக்கள் அந்த தண்ணியை குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வரக்கூடிய விஷயம் தான் அது. சரிங்களா? அடுத்து ஃபிளாப்பி டிஸ்க். நாங்க 90s கிட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க ஃபிளாப்பி டிஸ்க், இப்பெல்லாம் எங்கன்னா தெரியாது. Decades after floppy disk became absolute and were phased out globally, Japan has announced that it will finally do away with floppy disk, other outdated technology in bid to modernize its bureaucracy. சரிங்களா? ஜப்பான்கார இப்பதான் வந்து இது எல்லாத்தையும் வந்து தூக்கி போடுறான். சரிங்களா? Floppy disk as a removable disk storage device used to store electronic data like computer data and programs. எப்படி நம்ம வந்து பென்டிரைவ்ல யூஸ் பண்றோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஃபிளாப்பி டிஸ்க் இருக்கும். சரிங்களா? It was first developed in IBM in 1967 as an alternative to buying hard drives, which were extremely expensive at the time. Hard drives எல்லாம் வாங்குறது ரொம்ப 1 GB எல்லாம் வாங்குறது அவ்வளோ காசு ஆகும். சரிங்களா? அதுக்கு பதிலாக ஃபிளாப்பி டிஸ்க் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. Floppy disk was popularly used in 1970-1990s. It only able to store about 800 KB of data, which about 0.008 GB. 800 KB தான் சேவ் பண்ணி வைக்க முடியுமா? Early computer did not have CD-ROM drives. USB, floppy disk were the only way to install new program on a computer or back up your information from a computer. Floppy disk measured about 8 inches, were difficult to store as it got dirty very easily. Later size was reduced 3.5 to 5.5 inches. பெருசா இருந்திருக்கு, சின்னது பண்ணிருக்காங்க. Floppy disk எதுக்கு? டேட்டா ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. 1970s யூஸ் பண்ணது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிரிட் பரிக் கமிட்டி. The Ministry of Petroleum and Natural Gas set up committee under noted energy expert Krit Parikh to review the current gas pricing formula. Gas oda price எல்லாம் வந்து இவர் வந்து செட் அப் பண்ணி இவர் சொல்லுவாராமா. Composition by the committee headed by energy expert Krit Parikh will include members from the fertilizer ministry, gas producer, buyers. எல்லாம் சேர்ந்து தான் இதுல இருக்குமா. Panel has been asked to recommend a fair price to end consumer and also suggest a market-oriented, transparent and reliable pricing regime for India's long-term vision of ensuring gas-based economy. சரிங்களா? இந்தியா வந்து gas-based economy மாறதுக்கு தான் வந்து இந்தியா வந்து குறிக்கோள் வச்சிருக்கு. சரிங்களா? coal-based economy இருந்து gas-based economy மாறணும். சரிங்களா? அப்பதான் வந்து என்னது பிரச்சனை இல்லாம இருக்கும். கோல்லாம் யூஸ் பண்ணா நிறைய வந்து என்னது உங்களுக்கு வந்து புகை வரும். புகை வந்து ஒரு பொல்யூஷன் தான். சரிங்களா? கேஸ்ல வந்து அந்த அளவுக்கு புகை எல்லாம் வராது, உங்களுக்கு கிளீன் ஃபியூலா இருக்கும். சரிங்களா?
ஸோ என்ன செய்யறாங்கன்னா வந்து இவங்க என்னது கேஸ் கரெக்டான விலையை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இவங்க வந்து அதெல்லாம் வந்து நிர்ணயிக்கிறாங்க, விலையை வந்து சொல்றாங்க கமிட்டி அமைச்சு. சரிங்களா? 2 minutes பாங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ கிரித் பரிக் கமிட்டி வந்து எதுக்காக கொண்டு வரப்படுது? கேஸ் பிரைசிங் ஃபார்முலாவை கொண்டு வரக்காக. சரிங்களா? ஸோ ரிவ்யூ ஆஃப் த கரண்ட் கேஸ் பிரைசஸ் எந்த கமிட்டி கேட்பாங்க? அப்போ கிரித் பரிக் கமிட்டின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ அக்ரிமெண்ட் ஃபார் குஷியாரா ரிவர். இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஹேவ் சைன்ட் அன் இன்டர்ம் வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் ஃபார் குஷியாரா ரிவர். சரிங்களா? இப்போ வந்து ஷேக் ஹசீனா வந்திருக்காங்க இங்க இந்தியாவுக்கு சுற்றுப்பயணத்துல. ஸோ அதுல முக்கியமான ஷேக் ஹசீனாங்கிறது யாரு? பங்களாதேஷோட பிஎம். சரிங்களா? இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சச் பேக்ட் பிட்வீன் தம் இன் ஓவர் 24 years. த கங்கா வாட்டர் ட்ரீட்டி வாஸ் சைன் 1996. சரிங்களா? 1996 அப்புறம் இப்பதான் வந்து ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. The pact will benefit people in southern Assam and Sylhet in Bangladesh. Under the pact, the two countries will also share the data on floods. சரிங்களா? எப்படிலாம் வந்து ஃப்ளட் வரும்போது எல்லாம் செய்யணும், எந்த அளவுக்கு வாட்டர் இது மாதிரி எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. குஷியாரா ரிவர் இங்க இருக்கு பாருங்க. குஷியாரா ரிவர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டரி ரிவர் ஆஃப் பங்களாதேஷ் அண்ட் அஸ்ஸாம். ரெண்டு கடையில் தான் இருக்கு. இட் ஃபார்ம்ஸ் ஆன் இந்தியா பங்களாதேஷ் பார்டர் ஆர் பிரான்ச் ஆஃப் பராக் ரிவர். when பராக் செப்பரேட் இன்டு குஷியாரா அண்ட் சுர்மா. சரிங்களா? பராக் ரிவர் தான் வந்து அது ரெண்டா பிரியுது. The water of Kushiara originates the state of Nagaland and pick up tributaries from Manipur, Mizoram, Assam. இங்கெல்லாம் போயிட்டு போகுது. சரிங்களா? குஷியாரா ரிவர் எங்க இருக்கு? பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம்.
An analysis by Center for Science and Environment has found that is barely any difference trends in particulate matter pollution between the group of cities under the National Clean Program, those outside the ambit. சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து NCAPன்னு ஒரு இது இருக்கு சரிங்களா ப்ரோக்ராம். அது அவங்க வந்து கொஞ்சம் சிட்டிஸ் வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லாம வேற சிட்டிஸ் இருக்கும் சரிங்களா. ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய சிட்டிஸை இவங்க கண்காணிப்பாங்க சரிங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன கொல்கத்தா டெல்லியில வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இடம் உலகத்திலேயே பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதை பத்தி தான் சொல்றாங்க. இது இப்போ நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து கொண்டு வராங்க. இதுல வந்து இதோட ஏம் பாத்தீங்கன்னா 20-30% ரிடக்ஷன் இன் பொல்யூஷன் லெவல் ஃப்ரம் PM2.5 PM10 பார்ட்டிகல் பை 2024 சரிங்களா. 2007ல வந்து 2017 ஒரு லெவல் இருக்கு, அதுல இருந்து 20-30% வரை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் சரிங்களா. சிட்டிஸ் கவர் பண்ண the program cover 132 cities. India's most polluted or called non-attainment cities. This is defined as a city as a whole air quality did not meet the national ambit of air quality standard 2011-5. எல்லா இடங்களையும் வந்து ஏர் குவாலிட்டி வந்து டெஸ்ட் பண்றாங்க. அதுல இருந்து சில ரொம்ப மோசமா இருக்க கண்ட்ரிஸ் அதை எடுக்கிறாங்க சரிங்களா. ஃபண்டிங் பாத்தீங்கன்னா யார் ஃபண்ட் பண்ணுவாங்க? குவான்டிஃபை இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்டிங் 2021 which requires 15% தான் தேவையில்லை உங்களுக்கு. ஃபண்ட் வந்து CPCB பண்றாங்க. only consider level of PM10 relatively larger cancer particles சரிங்களா. PM10 வந்து பேஸ் பண்றாங்க. PM10 PM2.5 பார்ட்டிகுலேட் இருக்குல்ல, சின்ன சின்ன துகள்களோட அளவு சரிங்களா. அடுத்து பாருங்க இன்கோவாக் நாசல் COVID-19 வேக்சின் சரிங்களா. மூக்கு வழியா வைக்கக்கூடிய நாசல் COVID-19 வேக்சின் கொண்டு வந்திருக்காங்க. has been approved for the primary immunization dose 18 and above by the Central Drug Standard Organization. இவங்க CDS அப்ரூவ் பண்ணிருக்காங்க. யார? இன்வாக் சரிங்களா. இன்வாக் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நாசல்னா மூக்கு COVID-19 வேக்சின். இட் ஹாஸ் பீன் டெவலப் பை பாரத் பயோடெக். யார் டெவலப் பண்ணா? பாரத் பயோடெக் வந்து டெவலப் பண்றாங்க. இன்வாக் serves as an instrument for primary immunization against COVID-19 in adults of 18+ group and it means for restricted use in emergency only. எமர்ஜென்சி ஆனா மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் யூஸ் பண்ணணும். For time being it can administer only the unimmunized. இப்போ யாராச்சும் வந்து வேக்சின் போடல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இது கொடுக்கலாம். வேக்சின் இஸ் ஸ்டேபிள் between 2 to 8 degree Celsius for easy storage and distribution. 2-8 degree Celsius வரைக்கும் அதை வச்சிருக்கணும் சரிங்களா. அப்பதான் வந்து அந்த இடத்துல தான் வந்து ஸ்டோரேஜ் கரெக்டா இருக்கும். ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சரிங்களா. ஒரு தப்பு நீங்க செய்யல, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து தப்பு செய்வான் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு கைது பண்றதா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்ட் பண்றாங்க, உங்களுக்கு தப்பு செய்யறது உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்றதா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். டிடென்ஷனா ஜெயில போடுறது சரிங்களா. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் புனிட்டிவ் டிடென்ஷன் ரெண்டு இருக்கு. நம்ம ஹிஸ்டரியில பாலிட்டியில் நடத்து வேணும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து ஒரு குத்தம் அவன் செய்யல, ஆனா வந்து குண்டை அவன் வந்து அந்த ரவுடி குத்தம் செய்வான், நாளைக்கு குத்தம் செய்வான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வந்து ஓகே இவன் குத்தம் செய்யற மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க சரிங்களா. அதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லிட்டு சரிங்களா. புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொன்னா நீங்க குத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கோர்ட்ல நிறுத்துவாங்க, நோட்ல அதுக்கப்புறம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் வந்து புனிட்டிவ் டிடென்ஷன் சொல்லுவாங்க. ப்ரிவென்டிவ் புனிட்டிவ்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரெண்டு வகை இருக்கு சரிங்களா. ரெண்டுமே வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. So according to the latest crime statistics released by National Crime Bureau, there is a rise in preventive detention in 2021 about 23% compared to 2020, with over 1.1 lakh people being placed under the preventive detention. 23% அதிகமா இருக்கா ஒரு வருஷத்துல சரிங்களா. 1 lakh people வந்து இதுக்கு இந்த preventive detention கீழே உள்ள இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 22ல வந்து கொடுத்திருக்காங்க. ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு பர்சன் ஹூ ஆர் அரெஸ்டட் ஆர் டிடைன்ட் சரிங்களா. ஸோ யார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஆர்டிகல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 2 type of detention சொல்றாங்க, preventive detention and punitive detention சரிங்களா. preventive detention is a person is held in police custody only on the basis of suspicion. அவன் வந்து தப்பு செய்வான் அப்படிங்கிற சஸ்பிஷன் இருக்கிற பட்சத்துல அவனை உள்ள போடுவாங்க. that they could conduct a criminal act or cause harm to the society. Police have the authority to hold anyone they suspect committing a criminal offense, also make arrest without a warrant or magistrate authorization in certain cases. warrant இல்லாம போய் அவங்க அரெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. punitive detention which means detention as a punishment for a criminal offense. நீங்க தப்பு செஞ்சா அதுக்கு தண்டனை வந்து உங்களை பிடிச்சி உள்ள போடுறது punitive detention. it occurs after an offense is actually committed or an attempt has made towards the commission of the crime சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே நீங்க ரெண்டும் பார்த்து வச்சுங்க. preventive detention என்ன punitive detention என்ன உங்களுக்கு ஆர்டிகல் 22ல வந்து இதுக்கு உண்டான உங்களுக்கு வந்து இது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து climate reparation. Pakistan has been facing worst flooding disaster in the history.
Due to this, Pakistan has been demanding climate reparation or compensation from the rich countries that are mainly responsible causing climate change. சரி, இப்போ இந்த அளவுக்கு வந்து கிளைமேட்ல வந்து மோசமானனால தான் ஃப்ளட் எல்லாம் வந்து பாகிஸ்தான்ல வந்திருக்கு. அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொன்னா ரிச், யாரு பணக்கார நாடுகள் தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே வந்து பொல்யூஷனை வந்து இது கோல் பேஸ்டு எக்கானமியை கொண்டு வந்து ஃபுல்லா வந்து கம்பெனியா போட்டு தள்ளி, தொழிற்சாலையா போட்டு தள்ளி, நிறைய வந்து என்னது பொல்யூஷனை உருவாக்கி, கோல்ல இருந்து நிறைய பொல்யூஷன் உருவாக்கி, அது மூலியம் நிறைய சம்பாதிச்சு பணக்காரன் ஆயிட்டானுங்க, டெவலப்டு ஆயிட்டானுங்க. சரிங்களா? சோ நம்ம வந்து அப்பதான் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இப்போ வந்து அவனுக்கு வந்து காசு நல்லா இருக்குல்ல, இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுல்ல, எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணு, நீ வந்து என்னோட விஷயத்தையும் சேர்த்து தான் நீ அப்ப பணக்காரனா இருக்க, இப்ப நீ பண்ண வேலைனால இப்ப உலகமே வந்து தலைகீழா மாறி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தான் சொல்லுது. சரிங்களா? கிளைமேட் ரிப்பேரேஷன் அபவுட் ரெக்டிஃபைங் கிளைமேட் இன்ஜஸ்டிஸ். சரிங்களா? It is framework where those most responsible for climate change must provide support to the host who has been wronged. சரிங்களா? இவங்க சப்போர்ட் பண்ணணும். Demand for climate reparation is an extension of universally acknowledged polluter pays principle. யார் பொல்யூட் பண்றாங்களோ அவங்க பே பண்ணணும், அந்த பிரின்சிபல் படி இதை சொல்றாங்க. திஸ் பிரின்சிபல் மேக்ஸ் த பொல்யூட்டர் லயபிள். லயபிள்னா அவங்க தான் வந்து லயபிளா இருக்கணும். சரிங்களா? பொறுப்பாளி for paying not just the cost of remedial action but also for compensation victim of environmental damage caused their action. சரிங்களா? நீங்க ஏற்கனவே வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு எடுத்தனாலதான் இப்ப இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, அதனால நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் நாள் உலகளாவிய நார்ம்ஸ் பாத்தீங்கன்னா UNFCCC கன்வென்ஷன் இருக்கு 1994ல. இட் லேஸ் டவுன் த ப்ராட் பிரின்சிபல் ஆன் குளோபல் எஃபர்ட் டு ஃபைட் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சை ஃபைட் பண்ணுங்கிறதுக்காக இது கொண்டு வரப்பட்டது. இட் எக்ஸ்பிளிட்லி அக்னாலேஜ் தி டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் நேஷன்ஸ். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு நேஷனும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்தியா வந்து இப்பதான் வந்து வளர்ந்துட்டு இருக்கு, ஆனா சில நாடுகள்லாம் வளர்ந்துருச்சு, யூஎஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும். It makes it very clear that rich country must provide both finance and technology to developing nation to make them the tackle climate change. அப்போ ரிச் கண்ட்ரிஸ் என்னது, பின்ன காசும் தரணும், டெக்னாலஜியும் தரணும். சரிங்களா? ரெண்டுமே தந்தாதான் அவங்களால இது பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு கோல் வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்யணும், அமெரிக்கா நம்மள்ட்ட கோல் இல்லாத நிறைய கேஸ் எல்லாம் நமக்கு அதிகமா தரணும். சரிங்களா? நல்ல டெக்னாலஜி எல்லாம் நமக்கு தரணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கோல் யூஸ் பண்ண மாட்டோம், பொல்யூஷன் பண்ண மாட்டோம். சரிங்களா? சோ வெறுமனே நம்மளுக்கு எதுவுமே தராம நீ கண்ட்ரோல் பண்ணு நம்ம எங்கத்து போய் கண்ட்ரோல் பண்றது? சரிங்களா? சோ டெக்னாலஜியை இங்க கொண்டு வரணும். சரிங்களா? சோ அதுவும் பண்ணணும், அதே மாதிரி காசும் கொடுக்கணும். சரிங்களா? ரெண்டுமே பண்ணணும். It is the mandate that evolved in the 100 billion amount that the rich countries agree to provide every year to the developing world. சரி, இந்த கன்வென்ஷன்ல சொல்லி ஒவ்வொரு வருஷம் 100 பில்லியன் வந்து உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிருக்காங்க. யாரு? டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு. While this promise yet to be met, this 100 billion per year amount is not meant for loss and damage. சரிங்களா? இது வந்து டேமேஜ்க்காக இல்ல, இது வந்து ஒரு ஹெல்ப்புக்காக. வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் ஒன்று இருக்கு. த வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜ் செட் அப் டு வந்து இதுக்கு தான் வந்து லாஸ் டேமேஜுக்காக கொண்டு வரப்பட்டது. இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மல் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் த நீட் டு காம்பன்சேட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஸ்ட்ரக் பை கிளைமேட் டிசாஸ்டர். கிளைமேட் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா இந்த அக்ரிமெண்ட் கீழே தான் உங்களுக்கு காசு தரப்படும். சரிங்களா? ஹவர் த ப்ரோக்ரஸ் ஆஃப் இந்த ஃப்ரண்ட் பீன் பெயின்ஃபுல்லி ஸ்லோ, நோ ஃபண்டிங் மெக்கானிசம், ஈவன் அ ப்ராமிஸ் ஆஃப் ஃபைண்ட் ஹேவிங் கன்வெர்ட். ஆனா வந்து எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் கவனியே இருக்காங்க பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ ஃப்ளாப்பி டிஸ்க் ஏபிள் டு ஸ்டோர் அபவுட் 1 TB. எவ்வளோ டேட்டாமா ஃபால்ஸ், எவ்வளவு டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும்? 800 GB சார். 800 GB சார். கேபி சார். 800 KB தான். சரிங்களா? பார்த்து பத்திரம். கிரிட்டிக் பார்க் கமிட்டி டு ப்ரோமோட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். தப்பு. எதுக்காக அது கொண்டு வரப்பட்டிருக்கு? கேஸ் பிரைஸ் ரெகுலேட் வைக்கிறது. கேஸ் பிரைஸை ரெகுலேட் பண்றதுக்கு, கேஸ் நியூ பிரைஸ் வந்து சொல்றதுக்காக. குஷினயா ரிவர் ஆஃப் மகாநதியா? தப்பு. எதோட இதுமா ட்ரிபியூட்டரிமா? குஷியாரா? பங்களாதேஷ். எதோட ட்ரிபியூட்டரி, எந்த ஆரோட ட்ரிபியூட்டரி நான் சொன்னேன்? கிளை நதின்னு சொன்னேன். பராக் ரிவர். சரிங்களா? பராக் ரிவரோட கிளை நதி தான் அது. சரிங்களா? பராக் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் டு பிரிங் 20 to 30% reduction in pollution level from the PM 2.5 10 particles by 2024. சரிங்களா? கரெக்ட். இன்வாக் டெவலப் பை சேரம் இன்ஸ்டியூட்டா? இல்லம்மா. எது, எந்த இன்ஸ்டியூட் இது வந்து டெவலப் பண்ணுச்சு? பாரத் பயோடெக். பாரத் பயோடெக். ஓகே ஓகே.
ஓகே. ஸோ நேத்து மாடல்ஸ் டச் பத்தி பார்த்தோமா? ஓகே. ஸோ டச் வந்து ஃபர்ஸ்ட் எங்கம்மா வந்து கடை போட்டாங்க? எந்த ஊர்ல? புலிகேட் சார். ஓகே. புலிக்கட்டா இல்லை மசிலிப்பட்டினமா சார்? புலிக்கட் டச். ஓகே. ட்ரேடர்ஸ் வந்தது. ஓகேவா? ஃபேக்டரி தான் ஸோ சார் ஏன் வந்து ஃபர்ஸ்ட். மசூலிப்பட்டினம். சரிங்களா? ட்ரேடர்ஸ் வந்து இது. ஓகே. அவங்கள வந்து ஏன் வந்து காரணங்கள் சொல்லுங்க. அவங்க ஏன் ஈஸ்ட் ஏஷியா பார்த்தாங்க? இங்க எல்லாம் இருந்துச்சு, அதனால இங்க வந்தாங்க. காரணங்கள். சார் இந்தியால நிறைய ஸ்பைசஸ்லாம் இருந்துச்சு. அங்க யூரோப்பியன்ஸ்ல அங்க வந்து நிறைய டிமாண்ட் இருந்துச்சு. அதனால இங்க இருந்து ஓகே. ஸ்பைசஸ், காட்டன், கிளாத் இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போனாங்க. அதனால அவங்க பார்வை வந்து இந்தியா மேல வந்துச்சு. ஓகே. ஓகே. அப்புறம் எரா ஆஃப் ரெனைசஸ் அவங்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சி வேணும் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றதுக்காகவும் சார். ஓகே. ஓகே. அப்புறம் அவங்க சர்வனிட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸ்பெயின் கீழே இல்லாம டச்சு வந்து தனியா வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலாவும் சரி கமர்ஷியலாவும் சரி. அண்ட் கொலோனியல் வேவ் அவங்க வந்து ட்ரேட் டொமினியன்ஸ்ல அவங்க கண்ட்ரோல்ல வரணும்னு ஆசைப்பட்டாங்க சார் எல்லாமே. ஓகே. ஓகே. ஸோ என்ன காரணத்துக்காக வந்து பிரிட்டிஷும் டச்சுக்கு இடையில வந்து ஒரு ஒப்பந்தம் நடந்துக்கப்பட்டுச்சு. அதன்படி என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு வந்து இந்தோனேஷியா வந்து டச்சுக்கும் இந்தியா வந்து பிரிட்டிஷும் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன விஷயத்துக்காக? அதோட காரணம் சொல்லுங்க. எதனாலமா அந்த மாதிரி வந்து அவங்க பேசி அவங்க இந்த இடத்த தாண்டி நீ வரக்கூடாது அந்த கோடு மாதிரி போட்டு அவங்கள அங்கேயும் இவங்களை இங்கேயும் வந்து வர வச்சது? என்ன விஷயம் நடந்துச்சு? அவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சு? சார் பேட்டில் ஆஃப் சின்சூரா நடந்ததுனால. பேட்டில் ஆஃப் சின்சூராவா? இல்லம்மா, அம்போயினா ட்ராஜடி. அம்போனியா ட்ராஜடி. சரிங்களா? ஸோ அதுலதான் அம்போனியா ட்ராஜடியில என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இவங்களோட சண்டை போட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து நிறைய பேர்த்த வந்து போர்ச்சுகீஸ் கொண்டுட்டாங்க, இங்கிலீஷ் சர்வன்ஸை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2 பேத்துக்கும் வந்து ஒரு இது மாதிரி கொண்டு வந்தாங்க. அது மூலியமா என்னது இவங்களுக்கு வந்து என்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய டச் செட்டில்மெண்ட்டை வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இந்தோனேஷியா இருக்கக்கூடிய டச் சென்டிமெண்ட் பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட்டை டச்சுக்கும் கொடுத்து அவங்கவுங்க பிரிஞ்சு இது பண்ணிட்டாங்க. ஃபோக்கஸ் வந்து ஒரே இடத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. இந்தியாவை பக்கம் ஏன் அவங்க கண்ணு திரும்பிச்சு டச்சோடது? இந்தியாவுக்கு அப்படி என்னதான் இருந்துச்சு இந்தியா கிட்ட? ஸோ இந்தியாவில் வந்து காட்டன் ட்ரேட் ரொம்ப நல்லா வளமாக இருந்துச்சு சார். கோரமண்டல் காட்டன் ட்ரேட், கிளாத் ட்ரேட் நடந்துருந்துச்சு. ஸோ அவங்க இதை வாங்கி இந்தோனேஷியா கொடுத்து இந்தோனேஷியன் ஸ்பைசஸ் வாங்கி இந்தியா ட்ரேட் பண்ணாங்க சார். ஸோ அதனால தான் இந்தியாவில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்மன்ஸ் வந்து யார்கிட்டலாம் வாங்கினாங்க கம்பெனி செட் பண்றதுக்காக வேண்டி? ப்ரொவிஷனல் ஃபர்மானும் வாங்கினாங்க சார். அப்புறம் இம்பீரியல் ஃபர்மான், ப்ரொவிஷனல் ஃபர்மான் கோல்கண்டா கிட்ட இருந்து வாங்கினாங்க, கோல்கண்டா ரூலர் கிட்ட, லோக்கல் ரூலர் கிட்ட. அண்ட் இம்பீரியல் ஃபர்மான் வந்து ஜஹாங்கீர் இருந்தப்போ அவங்க தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாஜஹான், அவுரங்கசீப் வந்து அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் தந்தாங்க. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எங்க கடை பண்ணாங்க? மசூலிப்பட்டினம். சரிங்களா?
மச்சிலிப்பட்டினம் சொல்றாங்க. மச்சிலிப்பட்டினம், மசூலிப்பட்டினம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ரீசன் ஃபார் டிக்ளைன், டச் எம்பையரோட ரீசன் ஃபார் டிக்ளைன் என்ன? எதனால அவங்க வந்து டிக்ளைன் ஆச்சு அவங்களோடது? ஸோ இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் அல்டிமேட் பவர் வந்தோடனே அது ஒரு ரீசன் சார். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பவர் ரொம்ப அதிகமாயிருச்சு, ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு. அப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்ஸ் சார். அப்புறம் பேட்டில் ஆஃப் கொலாச்சல் அண்ட் சின்சுரா, இந்த 2 பேட்டிலும் டச் தோத்துட்டாங்க. ஓகே. பேட்டில் ஆஃப் கொலாச்சல் வந்து ட்ரெவான்கோர் ஸ்டேட்டுக்கும் டச்சுக்கும் நடந்துச்சு. ஸோ ட்ரெவான்கோர் ஜெயிச்சிட்டாங்க. பேட்டில் ஆஃப் சின்சுரா வந்து பிரிட்டிஷ் ஏசிக்கும் டச் ஏசிக்கும் நடந்துச்சு. ஸோ அதுலேயும் டச் தோத்துட்டாங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ கமர்ஷியல் ரீசன் வந்து இந்தோனேஷியா அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தோனேஷியா ட்ரேட் அவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் இவங்களோட வந்தனால எல்லாம் வந்து நடந்துச்சு. உங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இவங்க வந்தனால எல்லாம் சிக்னிஃபிகன்ஸ் ஆச்சு. சார் இவங்க போர்ச்சுகீஸ் நாட் மோனோபோலி ட்ரேட அழிச்சதுனால புது வழி வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த ட்ரேட் ரூட். எப்படி 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 உடைச்சாங்க? போர்ச்சுகீஸ் எப்படி உடைச்சாங்க? போர்ச்சுகீஸோட நாட்டிக்கல் மேப், அந்த சீக்ரெட் மேப் வந்து டச் வந்து லீக் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் என்னது சார்? அப்புறம் ட்ரையாங்குலர் ட்ரேட் பண்ணாங்க சார். கோல்டு, காட்டன், ஸ்பைசஸ் இது 3 ட்ரையாங்குலர் ட்ரேட் பண்ணாங்க. அப்புறம் காயின்ஸ் மின்ட் பண்ணாங்க சார். ஓகே ஓகே ஓகே. குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியன் கமோடிட்டிஸ், இந்தியாவோட கமோடிட்டிஸ் உலகம் ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போனாங்க இவங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரிங்களா? ஸோ இவங்களை பற்றி பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் இவங்க தான் வந்தது. சரிங்களா? ஸோ நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதுதான், அவங்களோட லோகோ அதுதான், இதுதான். சரிங்களா? எஸ்டாப்ளிஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டாக்டிக்ஸ் அடாப்டட், ரீசன் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இனிஷியல் எஃபோர்ட் மேட், செட்டில்மெண்ட் அண்ட் 3 பிரசிடென்சி, ரீசன் ஃபார் டிக்ளைன். இந்த டாபிக் கீழே தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் மெர்ச்சன்ட் வியாபாரிகள் கால் மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர்ஸ். அவங்க பேர் என்னது? மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர்ஸ் சொல்லி ஒரு பேர்ல ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன் ஒரு கம்பெனி இன் 1599. 1599 நிறைய பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஒரு பேர்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர்ஸ் மத்தியில ஒரு வியாபாரிகள் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. The immediate aim of the company was to acquisition of spices and pepper of the eastern archipelago. சரிங்களா? அவங்களோட இமீடியட் ஏம்னா ஈஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து பெப்பரும் ஸ்பைசஸும் வந்து வாங்கி விற்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களோட இருந்துச்சு. இங்கிலீஷ் EIC was the first EIC to be formed. It was also known as a John கம்பெனின்னு பேரு. சரிங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனில முதலாக வந்து எது ஆரம்பிக்கப்பட்டுச்சு? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் முதலாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு கம்பெனிங்கிற பேர்ல. சரிங்களா? by the Queen Elizabeth I on 31st அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த மாதிரி வந்து எழுதி வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஆனா வந்து கொஞ்சம் அமௌண்ட் அவங்க சொல்லணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் டாக்ஸா. சரிங்களா? சார் எனக்கு வாய்ஸ் ஸ்டெக் ஆகுது சார், கேட்கல. சரிங்களா? அவங்களோட பவர் வந்து கேப் ஆஃப் குட் ஃபார் ஆப்பிரிக்காவோட நுனி ஆதிக்கம் நல்லா இருக்கும். அவங்களோட நீங்க பேசுறது கேட்கல சார். வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க மத்தவங்க எல்லாம். கேக்குதா? எஸ் சார், கேக்குதுங்க சார். ஓகே 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 ஓகே. ஸோ
இவங்க வந்து பெர்மிஷன் வாங்குறாங்க இங்கிலாண்டோட ராணி கிட்ட இருந்து 20 வருஷத்துக்கு நாங்க மட்டும் தான் போய் வியாபாரம் பண்ணணும் ஈஸ்ட் இந்தியாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்குறாங்க, மோனோபலி வாங்குறாங்க. சார் அதுபடி எனக்கு அவங்களுக்கு என்னது ஸ்கிரீனே தெரியல. மத்தவங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? இப்பதான் சார் தெரியுது. ஓகே 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 சரிங்களா. ஸோ வாங்குறாங்க, வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, கிளம்பி வராங்க. அவங்களோட ஆதிக்கம் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப், அதாவது ஆப்பிரிக்காவோட நுனிமூலையில இருந்து சைனா வரைக்கும் பரவி இருக்கு. சரிங்களா. இதுல வந்து தாமஸ் ஸ்மித் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் த கம்பெனி. கமாண்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வாயேஜ் இன் இந்தியா வாஸ் ஜேம்ஸ் லான்செஸ்டர். சரிங்களா. இந்தியா கிளம்பும் போது யார் கமாண்டர் இருந்தாங்கன்னா ஜேம்ஸ் லான்செஸ்டர் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் த கம்பெனி வந்து என்னது, தாமஸ் ஸ்மித்ங்கிறவர். சார் அந்த பாருங்க, ஃபோர்த் இதான் பாயிண்ட் வந்து இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? எது ஃபோர்த் பாயிண்ட்? 1 2 3 இதா? The company இப்ப first granted is an interest. அதான் சொன்னேன், இப்போ ராயல் சட்டர் தான், ராயல் சட்டர் வந்து தந்திருக்காங்க. யாரு, குவீன் எலிசபெத்ல போய் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து வியாபாரம் பண்ண போகணும், எங்களுக்கு அனுமதி தராங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அனுமதி தந்திருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 20 வருஷத்துக்கு. சரிங்களா. 20 வருஷத்துக்கு அனுமதி தந்தாங்க, மோனோபலி தந்துட்டாங்க. சரிங்களா. அப்போ வந்து அது சவுத் கேப் ஆஃப் குட் ஹோப்ங்கிறது ஆப்பிரிக்கா கீழ இருந்து சைனா வரைக்கும் அவங்களோட ஆதிக்கம் இருந்துச்சு. சரிங்களா. வியாபாரம் பண்ணாங்க. ஸோ பாத்தீங்கன்னா வந்து இதான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகள். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600, அதுக்கப்புறம் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1602, டேனிஷ் 616, போர்ச்சுகீஸ் 1628, பிரெஞ்சு 1664, ஸ்வீடிஷ் 1731. சரிங்களா. இந்த லைன்ல தான் வந்து என்ன செய்யறாங்க, கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி ஆரம்பிச்சது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். சரிங்களா. சார் 1602ல டச் எங்க சார் கம்பெனி ஆரம்பிச்சாங்க? 1605ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா, அவங்க ஊர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்ல இங்க வந்து ஆரம்பிக்க மாட்டாங்களா, அவங்க ஊர்ல ஆரம்பிச்சுட்டு அவங்க அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் இங்க வருவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. ஸோ சரிங்களா. ஸோ அந்த இதுதான், இதெல்லாம் அவங்க ஊர்ல ஆரம்பிச்சது. இப்போ ரீசன் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஐஐசி, என்ன ரீசன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்குறதுக்குண்டான ரீசன் பாத்தீங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட். சரிங்களா. நிறைய வந்து வருமானம் வருது. ஹியூஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பை தி போர்ச்சுகீஸ் இன் ஈஸ்டர்ன் ட்ரேட் அட்ராக்டட் இங்கிலீஷ். போர்ச்சுகீஸ் பார்த்தா நல்லா சம்பாதிக்கிறான். 60 இங்க 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்க 600 ரூபாய் 6000 ரூபாய்க்கு விற்கிறான். சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து என்னது, பாதுகாப்பு நிறைய பொருள் எடுத்துட்டு போய் 60 மடங்கு வந்து லாபத்தோட வித்துறான். சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டபிளா தெரியுது. English victory of the Spain in 1588 generated a new sense of enterprise in the British, encouraging sailors to venture out. சரிங்களா. ஸ்பெயின் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்னா நிறைய வந்து சைலர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அந்த ஸ்பெயினையே ஜெயிச்சிட்டாங்க ஒரு போர்ல 1588ல. ஸோ அது மூலியமா அந்த ஸ்பெயினையும் வந்து கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்ததுனால என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வந்து போறதுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அதே மாதிரி என்கரேஜ் பண்றாங்க, நிறைய பேர் போய் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. One voyage was so profitable that investor got packed investment money plus 20% profit. ஒரு வாயேஜ் திரும்பி வரும்போது என்னது 220 மடங்கு வந்து ப்ராஃபிட்டோட வராங்க. சரிங்களா. 220 மடங்கு, 100 மடங்குனா அப்படியே டபுள், 200னா அப்படியே மடல், 6 ரூபாங்கிறது என்னது 600 ரூபா. சரிங்களா. 600 ரூபா வந்து 1200 ரூபாய். அந்த மாதிரி வந்து டபுளா வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. சரிங்களா. அட்ராக்டட் பை வெல்த், இந்தியாவில் வந்து வெல்த் வந்து அதிகமா இருக்கு. ஜான் மில்டன் ஹால் an English merchant came to India in the court of Akbar. அக்பர் காலத்துல வந்திருக்காரு ஜான் மில்டன்ங்கிறவர். சரிங்களா. 1599ல அண்ட் வாஸ் அட்ராக்டட் பை த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு வாயடைச்சு நிக்கிறாரு. ஏன்னா முகல் நம்பர் அப்படியே கிராண்டியரா இருப்பாங்க. சரிங்களா. ஜான் மிடில் ஹால் இந்த கோர்ட் ஆஃப் அக்பர், இதுதான் அவங்க புகைப்படம் மாதிரி. சரிங்களா. இவர் என்ன செய்யறாரு, அங்க போயிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்றாரு இந்த மாதிரி போயிட்டு வந்தவங்களை. ஏன்னா யாராச்சும் வெளியே போயிட்டு வந்தாங்களே கதை கேட்கறதுக்காக வந்து உட்காந்துருவாங்க, அவங்களதான் ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்க சொல்றதெல்லாம் இவங்க வந்து செய்வாங்க, கேட்டுக்குவாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஜான் மில்டன் வந்து எல்லாத்தையும் போய் சொல்றாங்க இந்த இந்தியா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து த்ரெட். சரிங்களா. என்ன பிரச்சனை வந்து பார்த்தா 1590ஸ்ல டச் ட்ரேட் இன் தி ஈஸ்ட் இண்டீஸ் வாஸ் சீன் அஸ் a threat to இங்கிலீஷ் ட்ரேட். 1590ல டச் வந்து நிறைய இடத்துல ட்ரேட் பண்றாங்க, அது வந்து இங்கிலீஷுக்கு வந்து ஒரு போட்டியா இருக்கு. English merchants had to protect their interests, so 1600 formed a company, Merchants of London, trading into the East Indies. சரிங்களா. ஸோ கம்பெனி தொடங்கினாங்க 1600ல. அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கம்பெனி தொடங்காம ஒன்றும் செய்ய முடியாது, ட்ரேடர்ஸ் போய் நிறைய பண்ணிட்டு வராங்க. கம்பெனி தொடங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லபடியா பண்ணலாம். ஏன்னா கம்பெனிங்கும் போது 4-5 பேர் சேர்ந்து நிறைய காசை போட்டு நிறைய படைபலத்தோட எல்லாம் பண்ணலாம். இப்போ பெரிய பெரிய ஷிப் எல்லாம் பண்ணலாம், ஒருத்தனால பெரிய ஷிப் எல்லாம் கொண்டு போக முடியாது. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மாடல்லே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கம்பெனி ஆரம்பிக்க உண்டான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதனாலதான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. யாரு, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஹியூஜ் ப்ராஃபிட், அட்ராக்டட் பை வெல்த், த்ரெட் யாரு, டச்சுக்காரன் த்ரெட்டா இருக்கான். ஸோ இன்டர்னல் மேனேஜர் ஆஃப் ஏசி, அவங்களோட மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பாங்க, கோர்ட் ஆஃப் ப்ரொப்ரேட்டர் ஆர் ஷேர் ஹோல்டர். சரிங்களா, ஷேர் ஹோல்டர்ஸ் காசு போட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ 5 பேர் சேர்ந்து காசு போடுறாங்க. சரிங்களா, 500 ரூபா போடுறாங்கன்னு சொன்னாங்களா வச்சுக்கோங்க, இந்த 5 பேர் தான் ப்ரொப்ரேட்டர்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இவங்க என்ன செய்யறாங்க, 500 ரூபா எப்படி செலவு பண்ணணும், அதுக்கு யாரை வச்சு செலவு பண்ணணும் அதெல்லாம் நியமிப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் கோர்ட் ஆஃப் ப்ரொப்ரேட்டர் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். இவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இவங்க கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கவர்னர் என்ன செய்வாங்க, மேனேஜ் டே டு டே ஃபங்க்ஷன் ஆஃப் இஐசி இந்த பிரசிடென்சிஸ் ட்ரேடிங் ரீஜன். அந்தந்த ட்ரேடிங் ரீஜன்ல வந்து டே டு டே என்னெல்லாம் நடக்கணுங்கிறது கவர்னர் இது பண்ணுவாங்க. கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர். கோர்ட் ஆஃப் டைரக்டர் யார் பண்ணுவாங்க, காசு போட்டவங்க. கோர்ட் ஆஃப் ப்ராப்ரேட்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சா? sir. Collective body of shareholders were known as the court of proprietor. They elect annually the 24 directors for managing the company business called court of directors. சரிங்களா, 24 டைரக்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும். அவங்களாம் சேர்ந்தா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் were responsible for administration of the company. மொத்த கம்பெனியும் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான் பொறுப்பு. They had the superior authority to set, modify, change the goals of the company. கம்பெனியோட நிறைய விஷயங்களை மாத்திக்கலாம். It also had the power to suspend the trading activities altogether. எல்லாத்தையும் போதும் அப்படி திரும்பி வாங்க சொல்றதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு, கோர்ட் ஆஃப் டைரக்டருக்கு அதிகாரம் இருக்கு. சரிங்களா, கம்பெனி கவர்னன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வாஸ் சோ வெல் ஸ்ட்ரக்சர்ட் தட் இட் சர்வைவ் ஃபார் more than 250 years. நல்லா இருந்தனால 250 வருஷத்துக்கு மேல அது வந்து இயங்கிட்டு இருந்திருக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது. சரிங்களா, ஸோ டிசிஷன் மேக்கிங், இன்டர்னல் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, இப்போ டிசிஷன் மேக்கிங் வாஸ் 2 லெவல், 2 லெவல். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் வந்து 2 லெவல் இருக்கு. சரிங்களா, இப்போ வந்து சுப்பீரியர் பாடி இன் லண்டன் ஒன்று இருக்கு, சபார்டினேட் பாடி இன் ஏசியா அண்ட் பிரசிடென்சிஸ். எங்க வந்து ரீஜன் இருக்கும் அங்க ஒரு பாடி இருக்கும். இந்தியாவில் ஒரு பாடி இருக்கும், லண்டன்ல ஒரு பாடி இருக்கும். லண்டன் தான் தலைநகரம், அதுல ஒரு பாடி இருக்கும். சரிங்களா, ஸோ இங்க சுப்பீரியர் பாடியில பாத்தீங்கன்னா குவீன் எலிசபெத் I, கோர்ட் ஆஃப் ப்ரொப்ரேட்டர், ஷேர் ஹோல்டர்ஸ். சரிங்களா, த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் நியமிக்கப்பட்டவங்க. இவங்களாம் சேர்ந்தது எங்க, லண்டன்ல இருப்பாங்க இவங்க எல்லாம். சரிங்களா, ஸோ இவங்கள வந்து கவர்னர்ல வந்து இவங்களால நியமிக்கப்பட்டவங்க. சரிங்களா, இவங்க என்ன செய்வாங்க, எந்த இடத்துல இருக்காங்க, இந்தியாவில் இருக்க கவர்னர் இவங்க அனுப்பிச்சு விட்டுப்பாங்க அவங்க. சரிங்களா, அவங்க கீழே நகரம் பிரசிடென்சிஸ் இன் ஏசியால பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நகரங்களை வந்து பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கீழே கவுன்சில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 வகை இருக்கு. பிரசிடென்சி இன் ஏசியா என்ன பண்ணுவாங்க சொன்னா, இந்தியா 3 பிரசிடென்சி வார் எஸ்டாப்ளிஷ். எங்கெல்லாம் வந்து 3 பிரசிடென்சி பண்ணாங்க, வணிகத்தலங்கள் பாம்பே, மெட்ராஸ், பெங்கால். சரிங்களா, these presidencies were independent of each other, responsible to court of directors in England. ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க. சரிங்களா, இவங்க ஒண்ணு கீழே ஒண்ணு இல்ல 3 பேருமே தனித்தனி. யாருக்கு பொறுப்பாளி, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பொறுப்பாளி. நேரடியாக பதில் சொல்லணும் என்ன நடந்தாலும். பாம்பேல நடந்தாலும் இவங்க என்ன செய்யணும், இவங்களுக்கு பதில் சொல்லணும். மெட்ராஸ் நடந்தா மெட்ராஸ்காரங்க இவங்களுக்கு பதில் சொல்லணும். இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவர்னர் இருப்பாங்க. they had limited powers. இவங்களுக்கு வந்து லிமிடெட் பவர்ஸ் தான் இருப்பாங்க. யாரு, பிரசிடென்சி இன் ஏசியா. அது கீழே கவுன்சில், member of council consisted of senior merchants of the company. Everything was decided in council by majority vote. சரிங்களா, இந்த கவுன்சில்ல வந்து நிறைய பேர் வந்து கீழே இருப்பாங்க. சரிங்களா, வியாபாரிகள் இருப்பாங்க, சீனியர் மர்ச்சன்ட் வயசான வியாபாரிகள். சரிங்களா, அவங்க என்ன செய்ய, ஒரு முடிவு எடுக்கணும்னா 3 பேருக்குன்னா வந்து ஓட் பண்ணி 2 பேர் எந்த விஷயத்துக்கு ஓகே சொல்றாங்களோ இல்லை சொல்றாங்களோ அந்த விஷயம் தான் நடக்கும். இந்த மாதிரி ஓட் போட்டு மெஜாரிட்டியா தான் அந்த விஷயம் நடக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா, சுப்பீரியர் பாடி இன் லண்டன், குவீன் எலிசபெத், கோர்ட் ஆஃப் ப்ரொப்ரேட்டர், கோர்ட் ஆஃப் டைரக்டர். இங்க பாத்தீங்கன்னா சபார்டினேட் பாடிஸ் பாத்தீங்கன்னா கவர்னர், பிரசிடென்சி இன் ஏசியா, கவுன்சில். கவர்னர்ஸ் வந்து அந்த ஏரியாவுக்கும், பிரசிடென்சி அந்த நகரங்கள்ல இருக்கும், கவுன்சில்ஸும் வந்து சீனியர் மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா, என்ன முடிவு எடுக்கப்பட்டாலும் சீனியர் மர்ச்சன்ட்ஸ் என்ன செய்வாங்க, 3 பேருனா 2 பேர் வந்து எந்த சொல்றாங்களோ அதுதான் கேட்கணும். சரி, மெஜாரிட்டி தான் வச்சுதான் முடிவு எடுப்பாங்க. புரிஞ்சா? சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ரெண்டு பாடி இருக்கு, ஒன்று லண்டனு, ஒன்று வந்து இந்தியாவில் இருக்கும். லண்டன்ல யார் யார் இருப்பா, இதா குவீன் எலிசபெத், கோர்ட் ஆஃப் ப்ரொப்ரேட்டர், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இங்க யார் இருப்பா, கவர்னர், பிரசிடென்சிஸ் இன் ஏசியா, கவுன்சில் இருப்பாங்க. பிரசிடென்சி வியாபார நகரங்கள், கவுன்சில்ஸ் யாரு, அவங்க வந்து சீனியர் மெர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க. அவ்வளவுதான். இங்க கவுன்சில்ல வந்து ஏதாச்சும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஓட்டு போட்டு முடிவு எடுக்கப்படும். அவ்வளவுதான், குழப்பறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. புரிஞ்சா? சரி பாருங்க, அடுத்து பாருங்க. இனிஷியல் எஃபோர்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் தேர் ஹோல்ட் இன் இந்தியா. எல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல எல்லாம் பண்ணாங்க, இந்தியாவில வந்து கால் ஊன்றதுக்கு வந்து எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
New monarch James I sent William Hawkins to the court of Jahangir to as a official department. சரிங்களா? அப்ப புதுசா வந்து ஒரு மொனார்க் வராங்க, யார்? ஜேம்ஸ் ஒன்னுங்கிறது. சரிங்களா? லண்டன்ல அவர் என்ன செய்யறாரு, வில்லியம் ஹாக்கிங் வந்து ஜஹாங்கீரோட அவைக்கு அனுப்புறாரு. சரிங்களா? அபிஷியல் தூதுவராக, டிப்ளமேட்டாக அனுப்புறாரு. He was able to persuade the emperor to grant permission for an English factory at Surat. சரிங்களா? அவர் இப்ப பேசி ஹாக்கின்ஸ் என்ன செஞ்சிடறாரு, வாங்கிறாரு. யார்ட்ட? இங்க எம்பரர்ட்ட வந்து சூரத்ல வந்து நாங்க வந்து ஃபேக்டரி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிறாங்க. பட் த பெர்மிஷன் வாஸ் வித்ட்ரான் அண்டர் த பிரஷர் ஆஃப் போர்ச்சுகீஸ் வைஸ்ராய். ஆனா வந்து ஏற்கனவே போர்ச்சுகீஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க என்ன செய்யறாங்க, ஐயா நீங்க தந்தாங்கன்னா நான் கோச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி அந்த அனுமதி வந்து திரும்ப வர பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? Hawkins arrived in Surat in 1680. 1608, Emperor Jahangir received him with great warmth and hospitality. He fondly called him the English Khan. சரிங்களா? இவனது ஜஹாங்கீர் என்ன செய்ய இங்கிலீஷ் கான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னா, அவருக்கு வந்து துருக்கி தெரியும், துர்க்கிஷ், இங்கிலீஷ், அரேபிய, பெர்ஷியன் இதெல்லாம் தெரியும். சரிங்களா? அதனால அந்த மொழியிலே பேசுறாங்க. ஏன்னா முகல்ஸ் யாருமா, பெர்ஷியன்ஸ் தானே, பெர்ஷியனோட வழித்தோன்றல் தானே முகல்ஸ். சோ அந்த லாங்குவேஜ்லயே பேசுறதுனால அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு ஜஹாங்கீர். அதனால என்ன செய்யறாரு, இவரை வந்து இங்கிலீஷ் காங்கிற பட்ட பேர்ல செல்லமா கூப்பிடுறாரு. சரிங்களா? சும்மா பிரேக் எடுத்துக்கலாம். 6:45 வந்து நான் திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? சரிங்களா? லெஃப்ட் ஆகாதீங்க, அப்படியே சொல்றேன் வந்து நான் சொல்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஷால் வி ஸ்டார்ட்மா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வலைக்கம் ஸ்லாம். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே. ஓகே சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்தா? வில்லியம் ஹாக்கிங்ஸ் வந்திருக்காங்க ஜஹாங்கீர் கோட்டுக்கு. ஸோ இவர் வந்து ஜஹாங்கீர் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு? கான், இங்கிலீஷ் கான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அவங்க பெர்ஷியன் இதெல்லாம் மொழி தெரியுதுன்னா அந்த மொழியிலே பேசினால இம்ப்ரெஸ் ஆகி வந்து என்னது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே போர்ச்சுகீஸோட ப்ரெஷர்னால அந்த ஃபர்மானை வந்து திருப்பி வாங்கப்பட்டுச்சு. சரிங்களா. அடுத்து 1611 வந்திருக்காங்க. சரிங்களா. யார் வந்தாங்க அப்படின்னு சொன்னா கேப்டன் மிடில்டன் was able to get permission to start a factory in Surat from the local Mughal governors. சரிங்களா. லோக்கல் இருந்த ஆளுங்க வந்து முகல் கவர்னர்ஸ் வந்து வாங்கிட்டாரு. However, he had to fight a battle with Portuguese and was successful in the defeating by Battle of Bombay. Battle of Bombayல அந்த போர்ச்சுகீஸ் தோக்கடிச்சனால கொடுக்கப்பட்டுச்சு மிடில்டன். சரிங்களா. அது பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஸ்வாலி 1612 the victory of Captain Best in Surat brought the monopoly of Portuguese naval supremacy and English factory was permanently established in Surat in 1613. பேட்டில் ஆஃப் ஸ்வாலி நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன் போர்ச்சுகீஸ் எடுக்கும்போது. சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு அந்த பேட்டில் நடந்தோன்னா அவர் ஜெயிச்சிடறாரு கேப்டன் பெஸ்ட். அதனால என்னது ஜஹாங்கீருக்கு ஒரு சந்தோஷம். சரிங்களா. அதனால மொத்தத்தையும் கொடுத்துட்றாங்க. ஃபேக்டரிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டிஃபைட் ஏரியா. ஃபோர்ட்டிஃபைட்னா வந்து பலப்படுத்துது. அங்க இருந்து என்னது ராணுவ அதிகாரிகள் நிக்க வச்சிருப்பாங்க, கன் எல்லாம் நிக்க வச்சிருப்பாங்க, கரெக்டா வந்து எல்லா இடத்தையும் வந்து என்னது இது பண்ணிருப்பாங்க. அதான் ஃபோர்ட்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க. வித்தின் விச் வேர் ஹவுஸ் இருக்கு. வேர் ஹவுஸ்ல என்னது கிடங்குகள்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆயுதங்கள் அவங்களோட பொருட்கள் எல்லாமே அங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் ஹவுசஸ் வேர் சிட்டிஸ். அந்த இடத்துக்குள்ள தான் வந்து என்னது ஆஃபீஸர்ஸ் ஹவுசஸ் எல்லாமே இருக்கும். மினி ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களோட வியாபார தலங்களும் எல்லா இடங்களையும், ஏன்னா அவங்க வெளிநாட்டுல இருந்து அவங்க பொருள் வாங்கிட்டு வந்து இங்கதான் வச்சிருப்பாங்க, இங்க இருந்தா வியாபாரம் பண்ணுவாங்க. சரிங்களா. இதுதான் வந்து ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப நினைக்கிற மாதிரி ஃபேக்டரி இல்ல. ஃபேக்டரிங்கிறது என்னது வேர் ஹவுஸாவும் இருக்கும், அவங்க இருக்கிற இடமாவும் இருக்கும். சரிங்களா. இதுதான் வந்து ஃபேக்டரின்னு நடக்குது. சரிங்களா. இங்கதான் சூரத்ல வந்து இந்த ஃபேக்டரி வந்து இது ஆகப்பட்டுச்சு. சரிங்களா. அடுத்து 1615 பாத்தீங்கன்னா சார் தாமஸ் ரோ கேம் டு இந்தியா கோர்ட் ஆஃப் ஜஹாங்கீர் இப்போ வந்து வந்தாரு 1615. he was able to get royal farman. சரிங்களா. with this farman English factory got legal authority to set up permanent factory in Surat, established factories in all factory of Mughal. இந்த மாதிரி வந்து லாயலான ஃபார்மன் வாங்குறாரு. இந்த ஃபார்மான் மூலியமா இது முகல் ஆட்சி செய்யக்கூடிய எல்லா இடங்கள்லயும் ஃபேக்டரி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியும் ஜஹாங்கீர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. யாரு? தாமஸ் ரோ. In India, they established first permanent factory in Surat in 1613. Permanent factory. சரிங்களா. In South India, they established first factory, trading post, மசூலிப்பட்டினம் 1611. சரிங்களா. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா. ட்ரேடிங் போஸ்ட் வந்து 1611 மசூலிப்பட்டினம் சவுத் இந்தியால. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் ஃபேக்டரி வந்து 1613 சூரத். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஜான் மிடில் ஹால் வந்திருக்காரு அக்பர் கோட்ல. அது கேப்டன் வில்லியம் ஹாக்கிங் ஜஹாங்கீர் கோட்ல. அதே கேப்டன் மிடில்டன் ஜஹாங்கீர், கேப்டன் பெஸ்ட் ஜஹாங்கீர், தாமஸ் ரோ ஜஹாங்கீர். சரிங்களா. கேப்டன் பெஸ்ட் தான் வந்து ஸ்வாலி வேலையில வந்து போர்ல ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா. போர்ச்சுகீஸோட மோனோபலியை உடைச்சிருக்காரு. சரிங்களா. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து டாக்டிஸ் ஆர்டர் பை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அட் த ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ் டு கன்சாலிடேட் தி எம்பையர். எல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்களோட பலப்படுத்துதலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணாங்க, டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாக்டிக்ஸ், ஹார்ட் டாக்டிக்ஸ், அதர் டாக்டிக்ஸ். சரிங்களா. சாஃப்ட் டாக்டிக்ஸ் தான் ஒஃபிஷியல் டிப்ளமெண்ட். அங்கே இதை அனுப்பிச்சுட்டே இருந்தாங்களா ஃபர்ஸ்ட் எல்லாம். ஒவ்வொருத்தரும் ஒஃபிஷியல் அம்பாசிடர் அமைச்சு அவங்களை வந்து நல்லா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து நல்லபடியாக பேச வச்சு அந்த மாதிரி எல்லாம். அது டிப்ளமேட்டிக் நெகோசியேஷன். சரிங்களா. அங்கே வந்து இவ்வளோ காசு தரோம், இவ்வளோ பே பண்றோம், இவ்வளோ கூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிது. அது பாலிசி ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா முழு அதிகாரத்தையும் வந்து அந்த கவர்னர் தந்துருவாங்க. சரிங்களா. என்னதான் வந்து நீ எங்கிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கணும் அவசியம் இல்லை. புரிஞ்சா. சோ இப்ப வாரா நீ முடிவு எடுக்கிறதா, அந்த கவர்னர் முடிவு எடுக்கிறதா, இல்ல அந்த கவுன்சில் இருக்காங்க 3 பேரு போட்டு முடிவு எடுக்கிறதா, எங்கிட்ட எல்லாம் கேட்கணும் அவசியம் இல்ல. யாரு? ப்ராப்பர்ட்டிஸ்ட் கேட்கணும் அவசியம் இல்ல, கியூன்ட்டு கேட்கணும் அவசியம் இல்ல. சரிங்களா. இதான் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா. டீசென்ட்ரலைசேஷனா உள்ள இருக்கவங்களுக்கு பவர் இருக்கும், சென்ட்ரலைசேஷனா மேல இருக்கவங்ககிட்ட பவர் இருக்கும். புரிஞ்சா. சோ டீசென்ட்ரலைசேஷன் நல்லா இருந்துச்சு. யார்கிட்ட? இங்கிலீஷ் ஃபேக்டரி கிட்ட. சரிங்களா. பிரசிடென்சில யார் கவர்னரோ கவுன்சிலோ அவங்களோட முடிவு தான் முக்கியமா இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி சாஃப்ட் டிப்ளமசி. சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நாவல் சுப்ரமசி. சரிங்களா.
கப்பல்ல வந்து சூப்பர்வைசியா இருப்பாங்க. ஃபோர்டிஃபிகேஷன் பலப்படுத்தி வச்சிருப்பாங்க. வாரின் வித் இஐசி சரிங்களா. மத்த இஐசி கூட சண்டை போடுவாங்க. இப்ப போர்ச்சுகீஸ் கூட சண்டை போட்டாங்களா அந்த மாதிரி. அது இன்வால்வ் இன் லோக்கல் பொலிட்டிக்ஸ் சரிங்களா. இன்னொரு மன்னர்களோட பொலிட்டிக்ஸ்ல 2 மன்னர்கள் அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு சொன்னா சக்சஸர் அதாவது ஆட்சி கொண்டு அடிச்சுக்கிட்டாங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க சைடு இவங்க போயிடுவாங்க. போயிட்டு அவங்க கூட போர் பண்ணி அதாவது இவங்களோட படையை கொடுத்து யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சு ஜெயிச்சதுக்கு பிரதிபலன் என்ன செய்வாங்க ஒரு இடத்த எழுதி வாங்கிடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அதர் டாக்டிக்ஸ் பண்ணா ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பக்கம் அதான் உங்களுக்கு வந்து பலப்படுத்துதல். எப்படி பலப்படுத்துவாங்க? போர் வீரர்கள் வச்சிருப்பாங்க, அங்க ஆயுதத்தை இது பண்ணிருப்பாங்க, கரெக்டா அந்த மதில் சோழல் எல்லாம் கரெக்டா கட்டியிருப்பாங்க, பீரங்கி நடுவில் நிக்க வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபோர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க சரியா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது இங்க ஏதோ காட்டன் அங்கேயும் அங்க இருந்து இங்க கொண்டு வருவாங்க, இங்க ஸ்பைசஸ் வேற இடத்துக்கு மாத்துவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து என்ன செய்வாங்க மாத்தி விட்டே இருப்பாங்க கை. சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் அதே இடத்துல அப்படியே நிக்குது, ஒண்ணுமே கேட்கல சார்.
எஸ் சார், எதுவுமே கேட்கல சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் உங்க வாய்ஸ் எதுவுமே எங்களுக்கு கேட்கலைங்க சார். ஆடிபிள்மா கேக்குதா வாய்ஸ்? இப்பதான் சார் கேக்குது. எஸ் சார். ஓகே ஓகே. ஏதாவது கால் பண்ணிருங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் கூட தெரியாது, ஏன்னா போன் இந்த சைடு வச்சிருப்பேன் நான். சரிங்களா? ஸோ கால் பண்ணிருங்க, அப்பதான் வந்து கரெக்டா தெரியும். ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி இருக்கும். ஸோ எதுல இருந்து இப்போ கொண்டு போகணும் நானு? சார் டாக்டிக்ஸ்ல சார். ஏன்னா அதர் டாக்டிக்ஸா இல்ல எந்த டாக்டிக்ஸ்? அதர் டாக்டிக்ஸ் தான் சார். இந்த இதுதானே இல்ல இல்ல சார், இது ஃபர்ஸ்ட் இல்ல, மேல கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு சார். சார். ஓகே ஓகே. பெர்மிஷன். ஹார்ட் டாக்டிக்ஸ் நடத்தினா இது நடத்தினா சாஃப்ட் இல்ல சார், டாக்டிக்ஸ். எதுவுமே சார் அந்த மேல ஒரு கிளாசிஃபிகேஷன் சார்ட் இருந்துச்சு சார். மாதிரி இருந்துச்சு சார், அந்த சார்ட். இதா? ஆமா சார். ஓகே. இதுல இருந்து தெரியல. ஓகே. ஸோ அதான் ஒன்னு நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது பெரிய விஷயமா இல்ல. சாஃப்ட் டாக்டிக்ஸ்னா வந்து ஆஃபிஷியல் டிப்ளாய்மெண்ட் ஆரம்பிச்சிருது. எது கேப்டன் ஹாக்கிங்ஸ், கேப்டன் மிடில்டன், தாமஸ் ரோ இவங்கெல்லாம் வந்து அனுப்பிச்சு விட்டு அவங்க பேச வைக்கிறது. சரி, டிப்ளமேட் நெகோசியேஷன். சரிங்களா? டிப்ளமேட்டா வந்து பேசுறது. ஏன்னா டச்சுக்காரங்களாம் வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸா நடந்துக்கிட்டானுங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப தேனை போன மானை பொண்ணே தென்மானைங்கிற மாதிரி பேசி அவங்கள மடக்கிறது. சரிங்களா? சாஃப்ட் டிப்ளமசில வந்து கிஃப்ட் தரது, ஃபருக் சியாரோட 1717 சரிங்க. அப்ப வந்து முகல் ரூலர் யாரு? ஃபருக் சியார். அவர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இவர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை குணப்படுத்திடுவார். ஸோ அதுக்கு ஒரு நன்றி கடனாக வந்து என்ன செய்வார், பெங்கால், சூரத் இங்க எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயா வந்து ட்ரேட் பண்ண அனுமதிச்சிருவாரு. யாரு? ஃபருக் சியார். சரிங்களா? ஹைதராபாத், பெங்கால், சூரத் எல்லாமே. சரிங்களா? அதே மாதிரி வந்து பிஎஸ்சி ஃபாலோ த பாலிசி ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். முன்னாடி சொன்னா நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் நீங்க வந்து மேல போகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸும் அதே மாதிரி வந்து என்னது எலிசபெத்தும் கேட்கணும் அவசியம் இல்லை. நீங்க என்ன முடிவு இருந்தாலும் பிரசிடென்சி, கவர்னர், கவுன்சில் இருக்காங்களே அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா மற்ற கம்பெனிஸ் அப்படிலாம் இல்லை. நீ எதா இருந்தாலும் வந்து மேல போய் கேட்கணும். அப்படின்னா 6 மாசம் ஆகும் ஒரு விஷயம் கேட்டு வரக்கு. ஆனா இவங்களுக்கு என்னது இருக்கு, மெஜாரிட்டி ஓட் படி கவுன்சிலே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். கவர்னர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் கேட்கணும். அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குன்னா டீசென்ட்ரலைசேஷன் நிறைய இருந்துச்சு. அதனால வந்து ஈஸியா வந்து எனக்கு முடிவு எடுத்தாங்க. புரிஞ்சா? டிராவல் சுப்ரமசி அவங்களோட ரூட் வைஸ் கேட்டிருந்தீங்களா? ஸோ இவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஃபேக்டரிங்கிறது அவங்க இருப்பிடம், அவங்களோட விஷயங்கள் எல்லாமே இதுதான் இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன செய்வாங்க, அவங்களோட பெரிய பெரிய மவுண்டிங் ஆஃப் ஆர்ம்ஸ், இந்த மிஷின் கன் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. பீரங்கியை வந்து வைக்கிறது அங்க உயரமான இடத்துல. அதே மாதிரி என்ன செய்வாங்க, இவங்க இருப்பிடத்துக்கு மத்தியில் ஒரு குழி மாதிரி நோண்டி வச்சிருவாங்க, அங்க தண்ணி நிரப்பி வச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து எப்ப வேணாலும் முடி இந்த இடத்துக்கு தாண்டி வர முடியாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாதுகாப்பு, ஏன்னா அவங்க குடியிருக்கிறதே அங்க தானே. சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபேக்டரி. ஏசி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட வார் பண்ணிமா. கேக்குது? ஆடிபிள்மா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே. சரிங்களா? சோ இன்வால்விங் லோக்கல் பொலிட்டிக்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, 2 பேரும் வந்து லோக்கல் மன்னர்கள் அடிச்சுக்குவானுங்க, யார் ஆட்சிக்கு வருதுன்னு. இவங்க என்ன செய்வானுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்ல போய் நின்றுக்குவானுங்க. நின்றுட்டு அவன் சப்போர்ட் இவன் சப்போர்ட் பண்ணுவான். இங்கிலீஷ்காரன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவான், பிரெஞ்சுக்காரன் இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுவான். சோ அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, இவங்களுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் ஜெயிச்சா அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்காரனுக்கு என்ன செய்வாங்க, கொஞ்சம் இடங்கள்லாம் தந்துருவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா கர்நாடிக் வார்ஸ்ல வந்து போத் பிரெஞ்ச் அண்ட்
பிரின்சஸ். சரிங்களா? ஸோ அவங்க சண்டையில இவங்களை தலையிட்டு இவங்களுக்கு ஃபேவரா வந்து செஞ்சுக்குவானுங்க. என்னெல்லாம் செய்வானுங்க, சார் இடத்தை வாய்ஸ் வாங்கிக்குவானுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. அதே மாதிரி நேட்டிவ் ரூலர்ஸ், சரிங்களா? அதாவது நேட்டிவ் ரூலர்ஸோட பிரச்சனைகளை தலையிட்டுக்குவானுங்க. சரிங்களா? யார் மராத்தா, மைசூர், நவாப், பெங்கால் இவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தலையிடுவாங்க. ஸோ இது நடத்தியிருப்பேன். இது எல்லாம் வந்து பிரச்சனையில தலையிட்டிருப்பேன். பேட்டில் ஆஃப் ஸ்வாலி 1612 யாரு? கேப்டன் பெஸ்ட்டுக்கும் போர்ச்சுகீஸுக்கும். இதுல கேப்டன் பெஸ்ட் ஜெயிச்சிருவாங்க, போர்ச்சுகீஸ் தோத்துருவாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் டச். அது பாருங்க அதர் டாக்டிக்ஸ் எல்லாம். வாய்ஸ் கரெக்டா இருக்கா சார்? கொஞ்சம் அடைச்சு அடைச்சு கேக்குது. ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? ஆடிபிள்? எஸ் சார். ஓ, கேக்குது சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ ப்ராடக்ட் டைவர்சிட்டி இல்லை. இவங்க வந்து நிறைய இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல. இப்போ இந்தியா இப்படி இருக்கணும் அப்படின்னா, சவுத்து இங்க சவுத்துல மெட்ராஸ் பிடிச்சிருப்பாங்க, கல்கட்டா இங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க, பாம்பே இங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்குலாம் வந்து இதெல்லாம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப இங்க இருந்து ட்ரேடு அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து அனுப்புவாங்க. இப்போ 4 இடங்களுக்கும் அவங்க என்ன செய்ய முடியும்? பொருள் அனுப்பி பொருளை வாங்க முடியும். இதான் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க. எக்ஸாம்பிள் பாம்பே, மெட்ராஸ் இன்சர்ட், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் மூணுமே வச்சிருக்காங்க. கெயின் அக்சஸ் டு வைட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி. அப்ப எல்லா கண்ட்ரில இருந்து அவனுக்கு என்ன செய்யும்? பூட்ஸ் வந்து இங்க வந்து வரும். ஸோ எல்லாமே வந்து இங்க இருந்து அங்க இருந்து ரொட்டேஷன் பண்ணிக்குவானுங்க. அதே மாதிரி அன்ஸ்கிரப்லஸ் பிராக்டிசஸ், எத்திக்கல் இல்லாத அன்ஸ்கிரப்லஸ்னா வந்து ஒரு நியாயமே இல்லாத பிராக்டிஸ் எல்லாம் வந்து ஈடுபடுறாங்க. மிஸ்யூசிங் ஆஃப் ட்ரேடிங் ப்ராசஸ் ஆஃப் டஸ்ட். சரிங்களா? இப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? இப்ப ஜெயிச்சிருப்பாங்க இல்ல, ஒவ்வொரு ஆட்சியாளர்கிட்ட ஜெயிச்சுட்டு ஒண்ணு வாங்கியிருப்பாங்க, கன்செஷன் வாங்கியிருப்பாங்க. அது யாருக்காக வாங்கப்பட்டிருந்தா அப்படின்னா கம்பெனிக்காக வாங்கப்பட்டிருக்கு. கம்பெனிக்காக ஒரு பொருள் வாங்குறோம், கம்பெனி மூலமா ஒரு பொருள் இங்க விற்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் வந்து டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் ட்ரேடு டாக்ஸ் இல்லாம இருக்கும். ஆனா வந்து இவங்க என்ன செய்வானுங்க? இங்க இருக்கிற இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்களா, அவங்க தனிப்பட்ட முறையில காசு வாங்கிட்டு காசு தராம விட்டுருவானுங்க. இப்போ ஒரு பொருள் வாங்கினா, கம்பெனிக்குன்னு பொருள் வாங்கினா அதுக்கு பொருள் ஃப்ரீயாவே கிடைக்கும். சரிங்களா? இல்ல வந்து ஒரு 10 ரூபா பொருள்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த 10 ரூபாய்க்கே கிடைக்கும். சரிங்களா? ஆனா வந்து இவன் வந்து பிரைவேட்டா, இவன் கம்பெனிக்காரன் ஒருத்தன் போய் வந்து நான் கம்பெனி சார்பில் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவானுங்க. இதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்றது. சரிங்களா? சோ இவன் வந்து என்ன செய்வான்? தனிப்பட்ட விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. கம்பெனிக்குன்னு வரக்கூடிய பாஸை வந்து இவன் என்ன செய்வான்? இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் தான் அவங்க தனிப்பட்ட ப்ராஃபிட்டுக்காக யூஸ் பண்ணிக்குவானுங்க. கொலிஷன் வித் நேட்டிவ் ரூலர்ஸ் அண்ட் யூசிங் தம் அகைன்ஸ்ட் தேர் எனிமீஸ் ஃபார் தேர் பர்சனல் கைன்ஸ். சரிங்களா? எங்களோட பிரெஞ்சு பிடிக்காதா, சரி இவனை வந்து நம்ம கையில போட்டுக்கிட்டு பிரெஞ்சு கிட்ட சண்டாக்கி போறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க. சீட் பிராக்டிசஸ், பிரைவேட் ட்ரேட், கரப்ஷன், பிரைப் அண்ட் டர்ட்டி பாலிடிக்ஸ் எல்லா விதமான இதுவும் பண்றானுங்க. சரிங்களா? ஏன்னா இவன் கவர்மெண்ட்ல இல்ல, இவன் வியாபாரி தானே. வியாபாரத்துக்கு என்னது? வியாபாரி கம்பெனி சரி, வியாபாரி உள்ள இருக்கவன் என்ன செய்யும்? எத்தனை காலம் தான் கம்பெனிக்காக வேலை செஞ்சிருப்பேன், நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து வியாபாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது கம்பெனி நேம் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல என்ன செய்வாங்க? அடிச்சு பிடிச்சி இவனுக்கு 10 பொருள்னா 11 பொருள் இவன் கையில போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்னது எத்திக்கல் இல்லாத விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டானுங்க. சரிங்களா? சரிங்களா? சோ இதுதான் அந்த இது எல்லாமே. சோ இங்க பாருங்க, ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்ட். சரிங்களா? வெஸ்ட் ஈஸ்ட் சார் நீங்க பேசுறது வாய்ஸ் கேக்கல சார். கேட்கல சார். ட்ரேடிங் 7ல 16
சார் நீங்க பேசுறது நடுவுல நடுவுல கேட்க மாட்டேங்குது. கோல்டன் ஃபர்மான் ஃப்ரம் சுல்தான் ஆஃப் கோல்ட். ஓகே. இப்ப கேக்குதா? தெரியல, நான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காட்டுச்சு. இப்பதான் சார் கேக்குதா? வந்திருக்கீங்க. எஸ் சார். லெஃப்ட் மாதிரி எனக்கு காட்டவே இல்லை. எனக்கு எப்பவும் போலதான் போச்சு. என்னன்னு தெரியல. 9 மணிக்கு மேல ஆனா உங்களுக்கு எப்படி டயர்ட் ஆகுதோ இதுக்கும் டயர்ட் ஆயிருதாட்டுக்கு தெரியலையே. சரி, எதுல இருந்து நடத்தணும்? இதுல இருந்து நடத்தணும், எதுல நடத்தணும்? இதுதான் சார் நடத்தணும். ஈஸ்டர்ன் ரெண்டுமே நடத்தணும். வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் செட்டில்மெண்ட்ஸ். ஓகே, இதான் சரிங்களா. வெஸ்டர்ன் செட்டில்மெண்ட்ல ஏன் வந்து அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, அதுதான் வந்து யூரோப் பக்கத்துல இருக்கு சரிங்களா. இன்சைட் தான் யூரோப் இருக்கு சரிங்களா. ஸோ ஏற்கனவே நிறைய தடவை யூரோப்போ இங்க வந்து நிறைய ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஃபெமிலியரா இருக்கு சரிங்களா. அதே மாதிரி வந்து வெஸ்டர்ன் சைட்ல வந்து இந்த சைடு வந்து நேச்சுரல் போர்ட்டா இருக்கு, இயற்கையாக அங்க போர்ட் இருக்கு சரிங்களா. நங்கூரம் போட்டு அந்த டாக் யார்ட்னு சொல்லுவாங்க, டாக் பண்றதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும் அங்க. அதே மாதிரி ஆல் வெதர் போர்ட் என்னன்னா இருந்தாலும் அந்த போர்ட் நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால எக்கனாமிக்ல வந்து என்ன செய்யலாம், நீங்க மூலமா நிறைய விஷயம் நடத்துக்கலாம். அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைட்ல ஏன் அப்படி சொன்னா, ஈஸ்டர்ன் சைட்ல வந்து என்ன செய்யாங்க, உங்களுக்கு இந்தோனேஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து என்னது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா. காலனிஸ் பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலனிஸ்க்கு என்ன செய்யலாம், இங்க இருந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுவும் வந்து அங்க இருக்கு. அதே மாதிரி என்னது, பெங்கால் தான் ஈஸ்டர்ன் சைடு இருக்கு. பெங்கால்ல முஸ்லீம் க்ளோத்னு ஒன்று இருக்குமா, அது வந்து ரொம்ப விலை உயர்ந்த க்ளோத் சரிங்களா. அந்த இது காட்டன் பட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அது வந்து ரொம்ப எல்லா இடத்துக்கும் லக்ஸரி கூத்தா போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து பெங்காலி வந்து கமர்ஷியலா வந்து நல்லா நல்லா இருக்கு. So to maximize the profit in the practice சரிங்களா. அவங்களோட வியாபார நோக்கத்துக்காக அவங்க லாபத்தை அதிகம் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணி இங்கிலீஷ் could easily keep on the enemies. அதே மாதிரி அது இந்த சைட்லாம் வச்சிருக்க மூலமா வந்து அவங்க எதிரி மேல ஒரு கண் வச்சுக்கலாம் சரிங்களா. டச், பிரான்ஸ் மேல கண் வச்சுக்கலாம். நிறைய இடங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க, ஈஸ்ட் வெஸ்ட். எங்க இந்தியாக்குள்ள வந்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். EAC with naval diplomacy were able to use the effectively. அதாவது நாவலா வந்து நிறைய ஷிப் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க EAC கம்பெனி மூலியமா. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கனால இவங்க என்ன செய்யலாம், எல்லாத்தையும் வந்து இப்போ எனிமியஸையும் வந்து நம்ம கண்காணிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து யூரோப்டையும் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஈஸ்ட் ஏஷியாலையும் நிறைய ட்ரேட் பண்ணிக்கலாம், இந்தோனேஷியா இந்த மாதிரி எல்லாமே சரிங்களா. அதனால நிறைய வந்து பணம் வந்து அவங்களுக்கு வந்து மழையா கொட்டுது சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருக்காங்க, சண்டை போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி பிடிச்சிருக்காங்க சரிங்களா. இருக்கேனா, கேக்குதா? கேக்குது சார். ஆடிபிள்மா? ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்க்கணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன், டக்குன்னு வந்து முடிச்சது பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு 1600 வந்து சரிங்களா. 1600 வந்து ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா. ராயல் ஃபர்மான் கீழே வந்து வாங்கி இவங்கள்ட்ட கியூன்ட்டு இருந்து வாங்கி சார்ட்டர் வாங்கி அங்கே 20 வருஷத்துக்காக வந்து மோனோபொலியோட வந்து வாங்குறாங்க. இவங்க வந்து ரீசன் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் EAC வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் அட்ராக்டட் பை வெல்த் த்ரெட் சரிங்களா. டச்சோட த்ரெட் ப்ராஃபிட் நல்லா இருக்கிற மாதிரியும் அட்ராக்டட் பை வெல்த். இங்கே ஒருத்தர் வந்து என்னது அக்பர் பீரியட்ல வந்து இந்த இவ்வளோ வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அவரும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்னது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், கவர்னர்ஸ், கோர்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வச்சு தான் நடத்துறாங்க சரிங்களா. சரிங்களா, அது அது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஹாக்கிங்ஸ் வரான், அதுக்கப்புறம் கேப்டன் மிடில்டன் வராங்க சரிங்களா. அடுத்தது பேட்டில் ஆஃப் ஸ்வாலி நடக்குது. சர் தாமஸ் ரோ வந்து திருப்பி வந்து உங்களுக்கு அந்த ஃபர்மான் வாங்குறாரு சரிங்களா. ஜான் மில்டன் ஹால் அக்பர் காலத்துல வராரு. கேப்டன் வில்லியம் ஹாக்கிங் ஜஹாங்கீர் காலத்துல வராரு. கேப்டன் மிடில்டன் ஜஹாங்கீர் காலத்துல இருக்காரு. கேப்டன் தாமஸ் பெஸ்ட் வந்து போர் புரியுறாங்க. தாமஸ் ரோ வந்து கடைசியா வந்து வாங்குறாரு சரிங்களா. இதுல வந்து சாஃப்ட் டாக்டிக்ஸ், ஹார்ட் டாக்டிக்ஸ், அதர் டாக்டிக்ஸ் பண்றாங்க. சாஃப்ட் டாக்டிக்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா ஒஃபிஷியல் டிப்ளமேட் பண்றது, டிப்ளமேட் நெகோசியேஷன் பண்றது, பாலிசி ஆஃப் டெசென்ட்ரலைசேஷன் பண்றது, சாஃப்ட் டிப்ளமேசி பண்றது. ஹார்ட் டாக்டிக்ஸ்ல நேவல் சுப்ரமசி, ஃபோர்டிஃபிகேஷன், வார் வித் EAC இன்வால்விங் லோக்கல் பொலிட்டிக்ஸ் சரிங்களா. அதற்கு வந்து ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, அன்ஸ்கிரிப்டட் ப்ராக்டிஸ் இதனால பண்றாங்க சரிங்களா. ஸோ மற்றதெல்லாம் நீங்க ஒரு தடவை பார்த்தாலே வந்துடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. EAC முக்கியமா சரிங்களா. ஸோ ஏன் வந்து வெஸ்டர்ன் சைடு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து நல்ல நேச்சுரல் போர்ட்லாம் இருக்கு, ஏற்கனவே பழக்கப்பட்ட ரூட்டு. ஸோ யூரோப் கிட்ட ட்ரேட் வச்சுக்கலாம். ஏன் ஈஸ்டர்ன் சைடில் வந்து இது பண்ணாங்கன்னா பெங்கால் தான் முக்கியமான காரணம்.
அது இல்லாம வந்து என்ன செய்யலாம், இந்தோனேஷியா யூனிட்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் போர்ட் நிறைய பண்றதுனால அவனோட எனிமி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து என்னது, பொருட்களை வந்து வாங்குற வைக்கலாம், ப்ராஃபிட் அதிகமாக பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ஏதாவது ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். சரி, ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ டவுட் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஸோ இந்த Okay, வாரம் sir. டெஸ்ட்டுக்கு அதாவது இப்போ 5 மாடலு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு வந்துருங்க. சண்டே வந்து எல்லாரும் டெஸ்ட் எழுத பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு 10 பேர் தான் எழுதுறீங்க. ஸோ நிறைய பேர் எழுத பாருங்க, அப்பதான் வந்து எவாலுவேட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேம்மா, சாரி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.